முன்னாள் அமைச்சர் கைரி ஜமாலுடன் மீண்டும் அம்னோவில் சேர ஆர்வம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்னோ தலைவர் அமாட் ஜாகித் ஹமீடி கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட அல்லது இடைநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் உறுப்பினர்களுக்கு மீண்டும் சேர்வதற்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று அறிவித்ததை தொடர்ந்து அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். தனது போட்காஸ்ட் நிகழ்ச்சியில் பேசிய கைரி ஜமாலுடன் இது ஒரு நல்ல முன்னேற்றமாகவும் தமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் தெரிகிறது என்றும் கட்சியில் மீண்டும் சேர்வதற்கு விண்ணப்ப கடிதத்தை தயாரிக்க தொடங்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 3 முறை இரம்பாவ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த கைரி ஜமாலுடன் 15வது பொதுத் தேர்தலில் கட்சி ஒழுங்கு விதிகளை மீறியதாக கூறி 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அம்னோவில் இருந்து நீக்கப்பட்டார். அந்த தேர்தலில் அவர் சுங்கைபுலோ தொகுதியில் போட்டியிட்டு ரமணனிடம் 2293 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அம்னோவில் இருந்து விலகிய பின்னரும் கைரி ஜமாலுடன் பொது கருத்து பரிமாற்றங்களில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். அமாட் சம்சூரி முக்தார் தன்னை பேங்காக் மூவ் என கூறப்படும் அரசியல் சந்திப்புடன் தொடர்பு படுத்திய குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார். பாஸ் உதவி தலைவரும் பிரிகாத்தான் நேஷனல் தலைவருமான அவர் தாய்லாந்தின் பேங்காக் நகரில் நடந்ததாக கூறப்படும் அந்த சந்திப்புக்கும் தமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்துடன் தொடர்புடைய எந்த கூட்டத்திலும் அல்லது கலந்துரையாடலிலும் தாம் ஈடுபடவில்லை என்றும் அதனால் தமது பெயரை தேவையில்லாமல் இந்த விவகாரத்துடன் இணைக்க வேண்டாம் என்றும் நேற்று வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் பரிசான் நேஷனல் தலைவர் அமாட் ஜாகித் ஹமீடி கடந்த ஆண்டு தாய்லாந்து பயணத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் ஹம்சா ஜைனுடனே சந்தித்ததாக உறுதிப்படுத்தினார். அந்த சந்திப்பில் மலாய் முஸ்லிம் அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான ஒற்றுமை குறித்து கலந்துரையாடப்பட்டதாக ஜாகித் தெரிவித்தார். ஈப்போவில் பலத்த காற்று மற்றும் கனமழையால் மரங்கள் விழுந்து 3 கார்கள் சேதமடைந்த சம்பவத்தில் 6 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தமான் பெஷாத்து பகுதியில் நேற்று இச்சம்பவம் நிகழ்ந்ததாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. மரங்கள் புரோட்டான் சாகா, புரோட்டான் பெர்சோனா மற்றும் வாக்ஸ்வாகன் ஆகிய 3 கார்களை நசுக்கியதாக கூறப்படுகிறது. புரோட்டான் பெர்சோனா காரில் 20 வயதுகளில் உள்ள 4 பெண்கள் பயணம் செய்திருந்தனர். மற்ற 2 கார்களின் டிரைவர்கள் 50 வயதுகளில் உள்ள ஆடவர்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அனைவரும் பொதுமக்களின் உதவியுடன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். அதே நேரத்தில் ஈப்போ நகரில் மாலை சுமார் 4 மணி முதல் 1 மணி நேரத்திற்கு மேல் கனமழை மற்றும் பலத்த காற்று வீசியதால் சென்ட்ரா மால் பகுதியில் நடைபெற்ற ரமலான் பஜார் கூடாரங்களும் சேதமுற்றன. கிளான் நீதிமன்றத்தில் மேரு காவல் நிலையத்தில் ஏற்பட்ட சண்டை சம்பவம் தொடர்பாக 3 குற்றமற்றவர்கள் என மறுத்தனர். லாரி ஓட்டுநர்களான 44 வயது ஏ மகேந்திரன், 38 வயது பி கலையரசன் மற்றும் உதவியாளரான 39 வயது கோபிநாத் ஆகியோர் கிளாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நேற்று நீதிபதி நூர் அசீலா மாட் முன்னிலையில் குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட போது தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று தெரிவித்தனர். காவல் நிலையத்திற்குள் சண்டையில் ஈடுபட்டு ஒழுங்கை குலைத்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றத்தில் தண்டனை நிரூபிக்கப்பட்டால் 500 ரிங்கிட் வரை அபராதம் அல்லது 6 மாதங்கள் வரை சிறை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். மேலும் 29 வயதுடைய ஒருவரை ஹெல்மெட் மற்றும் இரும்பு கம்பியால் தாக்கி காயப்படுத்தியதாக தனித்தனி குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுள்ளன. இந்த குற்றத்திற்கு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை, அபராதம் அல்லது பிறம்படி இவற்றில் இரண்டும் விதிக்கப்படலாம். இதற்கிடையில் கலையரசன் போலீஸ் நிலையத்தில் இருந்த தொலைக்காட்சியை சேதப்படுத்தியதாக குற்றச்சாட்டை எதிர்கொள்கிறார். அதேபோல் கோபிநாத் 24 வயது இளைஞருக்கு மிரட்டல் விடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இச்சம்பவம் கடந்த திங்கட்கிழமை இரவு 9:47 மணி அளவில் மேரு காவல் நிலையத்தில் நடந்ததாக கூறப்படுகிறது. நீதிமன்றம் கலையரசன் மற்றும் கோபிநாத் ஆகியோருக்கு தலா 13,000 ரிங்கிட் ஜாமீன் வழங்கியதுடன் மகேந்திரனுக்கு 9,000 ரிங்கிட் ஜாமீன் வழங்கியது. மேலும் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் அருகிலுள்ள காவல் நிலையத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கின் அடுத்த விசாரணை மே 25ஆம் தேதி நடைபெற உள்ளது. கத்தார் நாட்டில் உள்ள 323 மலேசியர்கள் மலேசிய அரசு ஏற்பாடு செய்துள்ள தன்னார்வ வெளியேற்ற நடவடிக்கையில் பங்கேற்க பதிவு செய்துள்ளனர். புத்ராஜயா வெளியிட்டுள்ள தகவலின்படி இதில் சேர விரும்பும் மற்ற மலேசியர்களும் இன்று இறுதி பட்டியல் உறுதி செய்யப்படும் முன் பதிவு செய்ய வேண்டும் என்றும் அதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மலேசியாவுக்கான கத்தார் தூதர் ஃபைசால் ரசாலி தெரிவிக்கையில், மலேசியர்களை கொண்டு வரும் முதல் விமானம் ரியாத் வழியாக திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை மலேசியாவுக்கு புறப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார். எனினும் அந்த விமானத்தின் இறுதி நேர அட்டவணை இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். மலேசியாவின் தேசிய மகளிர் இரட்டையர் பேட்மிண்டன் ஜோடி பெர்லி தான் எம்தினா அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தி இங்கிலாந்து பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியின் அரையிறுதிக்கு முன்னேறினர்.
உலக தரவரிசையில் 2வது இடத்தில் உள்ள இந்த ஜோடி இங்கிலாந்தின் யுட்டிலிட்டா அரேனா பர்மிங்ஹாம் அரங்கில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் இந்தோனேசியாவின் ஃபெப்ரியானா விபூஜி குசுமா மெலிசா ட்ரியாஸ் புஸ்பித்தியாசாரி ஜோடியை 21-9, 21-18 என்ற செட் கணக்கில் 43 நிமிடங்களில் வீழ்த்தினர். முதல் சுற்றை எளிதில் இழந்த இந்தோனேசிய ஜோடி 2வது சுற்றில் கடுமையாக போராடி போட்டியை 3வது சுற்றுக்கு இட்டுச் செல்ல முயன்றது. ஆனால் மலேசிய ஜோடி வலுவாக ஆடி வெற்றியை உறுதி செய்தது. அரையிறுதியில் அவர்கள் தென்கொரியாவின் உலக தரவரிசை 4வது இடத்தில் உள்ள பாய்க் ஹானா லீ சோஹி ஜோடியை எதிர்கொள்ள உள்ளனர். இதுவரை இரு அணிகளும் 6 முறை மோதியதில் தலா 3 வெற்றிகள் பெற்றுள்ளதால் இந்த போட்டி கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.